96 1.5 லட்சம் வேலை வாய்ப்பு இருந்ததை 21 அது 27,000 ஆகி மீண்டும் திமுக தேர்தலுக்கு முன்பாக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே கொள்கை குறிப்பிலே அதனுடைய எண்ணாக 275 எண்ணாக 10,000 காலி இடங்கள் தான் இருக்கிறது என்று திமுக ஆட்சிக்கு வந்தால் எஸ்சி எஸ்டியினுடைய 10,000 காலி பணியிடங்களை திமுக நிரப்பும் என்று சொல்லி வாக்கு கேட்டார்கள், வாக்கும் அளித்தார்கள். திமுக ஆட்சிக்கும் வந்தது. 3 வருடம் ஆகின்றது, இன்னும் நிரப்பவில்லை. 2021 சட்டமன்றம் கூடுகின்ற பொழுது நாம் கேள்வி கேட்டிருந்தோம். திமுக தேர்தலுக்கு முன்பாக 10,000 காலி பணியிடங்கள் நிரப்புவோம் என்று சொன்னீர்களே, எப்பொழுது நிரப்ப போகிறீர்கள் என்று. அதற்கு உடனடியாக ஒரு அரசாணையை பிறப்பித்து 32 அரசாணை எண் பிறப்பித்து அறிக்கை கொடுத்தார்கள். அனைத்து துறைகளுக்கும் கோப்புகள் சென்றிருக்கிறது, உடனடியாக வேலை வாய்ப்புகள் எடுக்கப்படும் என்று. 2023 மீண்டும் சட்டமன்றத்திலே அதே கேள்வியை கடந்த வருடம் கேட்கின்ற பொழுதும் சொன்னீர்கள். 3 வருடம் ஆகிவிட்டது, நீங்கள் இந்த 10,000க்கான பின்தங்கி உள்ள வேலை வாய்ப்புகள் நிரப்புவீர்களா இல்லையா, அல்லது விட்டு விடுவீர்களா, அதாவது ஏமாற்றுவீர்களா என்று கேட்டதற்கு மீண்டும் ஒரு அரசாணை எண் 34 அதை உடனடியாக அறிக்கை கொடுக்கிறார்கள். 10,000 இல்லை, 4,115 இடங்கள் தான் இருக்கிறது, தவறாக கணக்கை எடுத்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அந்த 4,115 கூட இன்று வரை அது நிரப்பவில்லை என்று சொன்னால், இந்த மக்களால் வாக்களிக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்த திமுக இந்த மக்களையே ஏமாற்றுகிறது என்று சொன்னால், நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆகவேதான் இன்றைக்கு புரட்சி பாரதம் இந்த போராட்ட களத்திலே இறங்கி இருக்கிறது. நாங்கள் 20 நாட்கள் வரை பார்ப்போம். மீண்டும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இதே போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த அரசு நம்மளை தள்ளி இருக்கிறது. அதற்கு பிறகும் இந்த மக்களை வாட்டி வதைக்க வேண்டும், அல்லது ஒடுக்க வேண்டும், அல்லது இப்படியே சொல்லி ஏமாற்றி ஆட்சியை முடிக்க வேண்டும், இந்த மக்களுக்கு எதையும் செய்யக்கூடாது என்று திமுக நினைத்தால் கோட்டையை முற்றுகையிடுகின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக புரட்சி பாரத இயக்கத்தால் நேரிடும் என்பதை இந்த அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறோம். செய்தித்தாள்களிலே பார்த்தோம், நாளைய தினம் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது என்று. இந்த அமைச்சரவை கூட்டத்திலே ஒரு முடிவெடுங்கள். அமைச்சரவை கூட்டம் முடிந்தவுடன் பத்திரிகையாளர்களை நீங்கள் சந்தியுங்கள். ஏற்கனவே சொன்னது, காலம் தாமதமாகிவிட்டது. உடனடியாக 1 மாதத்திற்குள் இந்த SC ST மக்களுக்கான காலி பணியிடங்களை அனைத்தையும் நிரப்புவோம் என்று
அறிக்கை மட்டுமல்ல, உடனடியாக அரசு ஆணையம் பிறப்பிக்க வேண்டும். அதற்கான தேர்வுகள் நடைபெற வேண்டும் என்றாலும் தேதியை நிர்ணயிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஏதோ மதுக்காக நடைபெறுகின்ற கூட்டம் என்று நினைத்து விடாதீர்கள். மது ஒழிப்பு மாநாடு என்று மதுவை குடித்து விட்டு வருகிறார். மதுவை ஒழிக்க வேண்டும் என்று கூட்டம் முடிவதில் போய் குடிக்கிறார். ஒரு சில பேருக்கு மது குடிச்சாதான் தூக்கமே வருமா. ஒரு சில பேரு குடிச்சாதான் நல்லா பேசுவானா. இது மற்றவர்கள் பார்க்க வேண்டும். நாமும் ஏதோ ஒரு போராட்டம் நடத்துகிறோம், கூட்டம் நடத்துகிறோம் என்று இல்லாமல் கூட்டணி கட்சியை மிரட்ட வேண்டும் என்பதற்காக, அடுத்த கட்சிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தலைக்கு 1000 ரூபாய் கொடுத்து பெண்களை அழைத்து வந்து கட்சிக்கே சம்பந்தம் இல்லாத வடநாட்டிலிருந்து பிழைக்க வந்திருக்கின்ற பெண்களெல்லாம் கூட இந்த மாநாட்டிற்கு இவர்களெல்லாம் கட்சி உறுப்பினர் என்று சொல்லி அனைவரும் கேலி கூத்தாக்கி கடைசியாக திமுகவை மிரட்டவில்லை, முடியவில்லை, அதிமுக மிரட்ட முடியவில்லை, மற்றவர்கள் காரி துப்புகின்ற அளவிற்கு இன்றைக்கு சிரிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் இந்த கூட்டம் எதற்கு என்று யோசித்து பாருங்கள். அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டு பாருங்கள். அனைத்து மக்களுக்குமான கட்சி, அனைத்து மக்களுமான தலைவர் என்று சொல்லவில்லை. முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட மக்களுடைய போர் குரலாக எப்படி நம்முடைய தலைவர் பூவை மூர்த்தியார் அவர்கள் முழு மனதோடு இந்த மக்களுடைய நலனுக்காகவே கடைசி வரையில் வாழ்ந்து மடிந்தார்களோ, எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் தொடர்ந்து அவருடைய கொள்கையிலே எந்த விதமான பின்னோக்கம் இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் பிரகடனப்படுத்துகின்றோம். பட்டியலின மக்களுக்காகவே போராடுகின்ற, அவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். யாரோ சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் புரட்சி பாரதம் இயக்கத்தை தவிர வேறு யாரும் இந்த மக்களுக்கு உண்மையாக போராட்டம் நடத்த முடியாது. இது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.